வலகத் ஜிதுமுனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வள மர்ரா, இதற்கு முன்பு உங்களை எவ்வாறு தனி படைத்தோமோ அதுபோலவே நீங்கள் நாளை மறுமையில் தனியாகவே கொண்டு வரப்படுவீர்கள். இப்படி குர்ஆன் நெடுகிலும் நாளை மறுமையில தனித்தனியாகத்தான் விசாரிக்கப்படும். உங்க கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க, நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்க தான் பொறுப்பு என்கிற கருத்து குர்ஆன் நெடுகிலும் இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறத்தில் பார்த்தால் அதற்கு நேர் மாற்றமான கருத்துக்களை தரக்கூடிய வசனங்களையும் நபிமொழிகளையும் பார்க்க முடிகிறது. இது இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவன் செய்யல, அவன் சரி செஞ்சால் போதுமானது என்கிற கோணம் தெரிகிறது. ஆனால் வேறு சில வசனங்களை குர்ஆன்ல எடுத்து பார்த்தா அவை இந்த கருத்துக்கு நேர் எதிரான கருத்தை தருவதை போல மேலோட்டமாக தெரிகிறது. எப்படி தெரியுது? குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. வத்தகு ஃபித்னத்தன், நீங்கள் சோதனையை பயந்து கொள்ளுங்கள். லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸத்தன், அந்த சோதனை உங்கள யாரு அநியாயம் செஞ்சாங்களோ அவர்களை மட்டும் பிடிக்கும் என்று எண்ணி விடாதீர்கள். அவர்களை மட்டுமே பிடிப்பதாக எண்ணி விடாதீர்கள். அநியாயம் செஞ்சவனை மட்டும்தானே பிடிக்கணும். சோதனை என்பது துன்பம். இவ்வளவு வசனங்களும் சொல்ற கருத்து சரியா இருந்தா அது அப்படித்தான் அந்த கருத்துன்னு சொன்னா, இந்த வசனம் எப்படி சொல்லணும்? அநியாயம் செஞ்சவனை மட்டும் தனியா பிடிக்கும் சோதனைன்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அநியாயம் செஞ்சவனை மட்டுமே பிடிக்கும்னு நினைச்சிடாத, அப்படி ஒரு சோதனையை நீ பயந்துக்க. நீ சோதனை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, வாழ்க்கை சோதனையால் நிரம்பியது. இந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னா, அது உனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு மட்டுமே சோதனை வரும், துன்பம் வரும், தண்டனை வரும் நினைக்காத. அநியாயம் செஞ்சவனையும் சாண்டி எல்லாத்துக்கும் வரும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சு போயிருவேன், கவனமா இரு. அதுக்கு நீ பயந்துக்க. எல்லாரும் சேர்ந்து மூத்த போயிடக்கூடாதுடா, எல்லாரும் சேர்ந்து தோல்விக்கு ஆளாயிடக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து பின்னடைவை சந்திச்சிடக்கூடாது. அப்படின்ற விஷயத்துல நீ கவனமா இரு. அவன் செஞ்சதுதான் அவனுக்குன்னு சொன்னா எல்லாருக்குமாக சேர்த்து என்கிற அந்த வசனமே அநியாயம் செஞ்சவனை மட்டும் பிடிக்காது, அநியாயம்